OSPF NBMA நெட்வொர்க்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு ப்ராட்காஸ்ட் சப்போர்ட் பண்ணாத ஒரு என்விரான்மெண்ட், அதுதான் NBMA என்விரான்மெண்ட்னு சொல்றோம். ப்ராட்காஸ்ட் சப்போர்ட் பண்ணாத ஒரு நெட்வொர்க் நிலைமை. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஃப்ரேம் ரிலே. அப்ப இந்த ஃப்ரேம் ரிலே எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அது ஏன் ப்ராட்காஸ்ட் செய்ய முடியாது, ஏன் ப்ராட்காஸ்ட் சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன் ஒன்னுக்கும் மேற்பட்ட டிவைஸோட அதனால பேச முடியாது. இப்போ ப்ராட்காஸ்ட்னா எல்லாரோடும் பேசுற நிலைமை. அந்த ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட்ல மல்டிகாஸ்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா ப்ராட்காஸ்ட்ன்றது எல்லோரோடும் பேசும் திறன் படைத்தது. மல்டிகாஸ்ட்ங்கிறது அந்த எல்லோரில் சிலரை தெரிந்தெடுத்து அவரோடு பேசுவது மல்டிகாஸ்ட். அப்போ OSPF எங்கெல்லாம் ரன் ஆகின்னு இருக்குதோ அந்த ரவுட்டர் மட்டும் பேசுறதுக்கு ஒரு தனியா அட்ரஸ் இருக்கு, 224.0.0.5. அப்போ ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட்ல மல்டிகாஸ்ட் பண்றது ஈஸி. ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு சில கூட்டத்தை தெரிந்தெடுத்து OSPF ரன் பண்ற ரவுட்டர்ஸை தெரிந்தெடுத்து அவர்களுடன் தொடர்பு கொள்வதை தான் மல்டிகாஸ்ட் என்கிறோம். அப்போ ஈத்தர்நெட் ஒயர் இருந்துச்சுன்னா அது ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட். அதில் OSPF செய்ய போவதோ மல்டிகாஸ்ட். ரிப் தான் ப்ராட்காஸ்ட் பண்ணும், ரிப் வெர்ஷன் 1 தான் ப்ராட்காஸ்ட் பண்ணும். ரிப் வெர்ஷன் 2 கூட பாத்தீங்கன்னா ரொம்ப விவரமா 224.0.0.9 வச்சு மல்டிகாஸ்ட் தான் பண்ணுது. அந்த மாதிரி நீங்க ஈத்தர்நெட்டை வச்சு OSPF எனேபிள் பண்ணீங்கன்னா நெட்வொர்க் டைப் தான் ப்ராட்காஸ்டே ஒழிய OSPF ஒன்றும் ப்ராட்காஸ்ட் எல்லாம் பண்ணாது. நெட்வொர்க் டைப் வந்து ப்ராட்காஸ்ட். அப்போ நெட்வொர்க் டைப் ப்ராட்காஸ்ட், ஆனா OSPF பண்ண போறதோ மல்டிகாஸ்ட். நெய்பருக்கு அப்டேட் அனுப்ப போவதோ யூனிகாஸ்ட். எந்த வகையிலையும் நீங்க பார்க்க போறது ப்ராட்காஸ்டே இல்ல. எந்த சூழ்நிலையிலும் OSPF ப்ராட்காஸ்ட் பண்ணவே பண்ணாது. நெட்வொர்க் டைப் ப்ராட்காஸ்ட்ங்கிறதுனால ப்ராட்காஸ்ட் நினைச்சிக்க கூடாது. சரி, அடுத்தது அந்த ப்ராட்காஸ்ட் டைப்ல நீங்க லேப் எல்லாம் பண்ணிருப்பீங்க, DRBDR எல்லாம் பார்த்திருப்பீங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் பண்ணிருப்பீங்க, அதுல DRBDR இருக்காதுன்னு பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க என்ன லேபே செஞ்சிருப்பீங்க. இப்ப நம்ம ரொம்ப அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துருக்கிறோம். என்னன்னா அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு காலத்துல ஃப்ரேம் ரிலே எல்லாம் இருந்துச்சு, அதுல எப்படி OSPF ரன் பண்ணீங்க, அதுல உங்களுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருந்துச்சு, என்னென்னலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கறத படிக்கிறது தான் இந்த டாபிக். அப்போ ஃப்ரேம் ரிலே இருந்துச்சு. அப்போ அந்த ஃப்ரேம் ரிலே எப்படி வேலை செய்யும்னா, ஒரு டனல் உருவாக்கி வேலை செய்யும். டனல்ன்றது வந்து ஒன்னு கனெக்ட் பண்றது, அதான் டனல். ஆமா, பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி டனலை உருவாக்கி வேலை செய்யறது தான் ஃப்ரேம் ரிலே. அப்போ நீங்க பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி டனலை உருவாக்குறதுக்கு ஈத்தர்நெட்டா இருந்தா மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஃப்ரேம் ரிலேக்கெல்லாம் மேக் அட்ரஸ் எல்லாம் கிடையாது. அப்போ என்ன அட்ரஸ்? மேக் அட்ரஸ் இல்லைன்னா அப்போ லேயர் 2 அட்ரஸ் என்ன? லேயர் 2 அட்ரஸ் வந்து DLCI, டேட்டா லிங்க். டேட்டா லிங்க்ல என்ன? லேயர் 2 தானே டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லுவோம்.
டேட்டா லிங்க் லேயர்ல மேக் அட்ரஸ் என்னன்னு சொல்றோம். இந்த இடத்துல டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபயர்னு சொல்றோம். அப்படி ஒரு வகையான மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ்க்கு பதிலாக ஃப்ரேம் ரிலே லேயர் 2 பேக்கெட்ஸ்ல பயன்படுத்தப்படுகிற ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் டெல்சி நம்பர், டேட்டா லிங்க் கனெக்ஷன் ஐடென்டிஃபையர் நம்பர்னு சொல்றோம். உண்மையான ஃப்ரேம் ரிலே சுவிட்ச் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த டெல்சி நம்பர் அதுவாகவே வந்து ஜென்ரேட் பண்ணும், டைனமிக்கா ஜென்ரேட் பண்ணும். 4 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர்ல நாம கொடுப்போம், 2 3 கூட கொடுக்கலாம். ஆனா அது வந்து டைனமிக்கா ஜென்ரேட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கிறேன் 4 டிஜிட் நம்பரை ஜென்ரேட் பண்ணும். நீங்க எதுவும் கொடுக்க வேணாம். 102, 201, 301 இதெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். அதுவாகவே கரெக்டா தப்பு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வெவ்வேறு யூனிக்கா ஒரு நம்பரை கொடுக்கும். ஏன்னா மேக் அட்ரஸ் எப்படியும் யூனிக்கா தானே இருக்கு எல்லா டிவைஸ்க்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு மேக் அட்ரஸ் மாதிரி ஒரு நம்பர் தான் டெல்சி நம்பர். அப்போ அடுத்தது உங்களுக்கு என்ன கேள்வி வரணும்னா, அது சரி நீங்க 101 கொடுத்தீங்க, 102 எல்லாம் கொடுத்தீங்க, இங்க இதுக்கு 201 கொடுத்துருப்பீங்க, இங்க வந்து 301 கொடுத்துருப்பீங்க, இங்க வந்து 103 கொடுத்துருப்பீங்க, 104 கொடுத்துருப்பீங்க, 401 கொடுத்துருப்பீங்க. இதெல்லாம் போர்ட்டுக்கு சரி. அப்போ இதுக்கு என்ன மேக் அட்ரஸ், சோர்ஸ்க்கு என்ன மேக் அட்ரஸ்னா அது வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ரவுட்டர்ஸ் என்ன பண்ணும், அதுவாகவே வந்து டைனமிக்கா ஒரு மேக் அட்ரஸ், ஒரு டெல்சி நம்பரை ஜென்ரேட் பண்ணும். டைனமிக்கா ஜென்ரேட் பண்ணும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோல காமிச்சிருந்திருப்பேன். ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ் போட்டா அதுல இருந்திருக்கும் எல்சி 1020 அப்படின்னு இருந்திருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் நாம தான் கொடுக்குறோம். இது சிமுலேட்டட் ஃப்ரேம் ரிலே சுவிட்ச், அதனால நம்ம தான் கொடுக்கணும். அப்புறம் ரவுட்டர்லயும் நம்ம தான் கொடுக்கணும். ஒரு ரவுட்டர் நீங்க ஃப்ரேம் ரிலே சுவிட்சா யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு பதிலா இந்த சுவிட்சுக்கு பதிலாக எனக்கு வந்து ஒரு ரவுட்டரையே யூஸ் பண்ண முடியும். அது ஃபுல்லா சிஎல்ஐல தான் கன்ஃபிகர் பண்ணுவோம். இதுலயாச்சும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா கூவி இருந்துச்சு, இதுல வெறும் கமாண்ட் லைன் தான் இருக்கும். ரவுட்டர் கமாண்ட் லைன் தானே இருக்குது. அப்போ இது ரவுட்டராகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு ஃப்ரேம் ரிலே சுவிட்சாகவும் இருக்கும். ஃப்ரேம் ரிலேன்றது வந்து லேயர் 2 டெக்னாலஜி. சரி, ரவுட்டர் வச்சு நீங்க இப்போ ஃப்ரேம் ரிலே சுவிட்ச் கன்ஃபிகர் பண்ணீங்கன்னா நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணி ஆகணும், சிஎல்ஐல தான் பண்ணி ஆகணும். ஸோ என்ன செய்யலாம், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால இதை எடுத்துட்டு ஒரு ரவுட்டர் அங்க போடுவோம். அதுக்கு முன்னால என்ன செய்ய போறோங்கிறத நான் உங்களுக்கு விளக்க போறேன். முதலாவது இந்த ரவுட்டரை மாற்றும், இதை எடுத்து விட்டு ஓகே. அடுத்தது நமக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்னா தான் இத்தனை தேவைப்படும், இத்தனை சப்நெட் தேவைப்படும் இல்லையா? அப்ப முதல் பாயிண்ட் டு பாயிண்டே முடிச்சிடலாம். ஃப்ரேம் ரிலேக்கு தேவை சீரியல் லிங்க். ஸோ நான் சீரியல் போட்டு தான் போடணும்.
So we get it. Okay, see, இங்க வந்து நமக்கு 4 ரவுட்டர் இருக்கு. நடுவில் வந்து ஒரு ஃப்ரேம் ரிலே சுவிட்ச் நம்ம இதை பண்ண போறோம். அதுல இந்த ஃப்ரேம் ரிலே சுவிட்ச் எப்படி வேலை செய்யும்னா டனல் போல உருவாக்கி கொடுக்கணும் நம்ம. இப்போ இது ஒரு டனல். இது எதுக்குன்னா ரவுட்டர் 1க்கும் 2க்கும். அதே போல இன்னொரு டனல். இது எதுக்குன்னா ரவுட்டர் 3க்கும் ரவுட்டர் 1க்கும். இன்னும் ஒரு டனல். இன்னும் ஒரு டனல் எதற்கு? ரவுட்டர் 1ம் ரவுட்டர் 4ம் தொடர்பு கொள்வதற்கு. இந்த 3 டனலே போதுமானது இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் NBMA. ஏன் பாயிண்ட் டு பாயிண்ட் NBMA இருக்கும் பொழுது இதுவும் அட்ஜசன்சி ஃபார்ம் பண்றது வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இது ஒரு நெட்வொர்க், இது வேற நெட்வொர்க். சரி, அப்போ நமக்கு ஃப்ரேம் ரிலே 3 டனல் தான் நம்ம இப்போ உருவாக்க போறோம். இந்த டனல்ல வந்து நம்ம படம் வரைஞ்சி காமிச்சதுனால 3 டனலா தெரியுது. ஆனா ரவுட்டருக்கு எப்படி தெரியுது 3 வேற வேற டனல்னு? நம்பர் வச்சுதான். இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்க போறேன். ஒன்னு ரவுட்டர் 2வது ரவுட்டரோட பேசுறதுக்கு. அதனால 1 0 2 ஏதோ ஒரு நம்பர் கொடுக்க வேண்டியது. அது எப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. எப்படின்னா உங்க விருப்பம். உங்களுக்கு 1 2 கூட கொடுங்க, எதுனா கொடுங்க. ஆனா வந்து இந்த நம்பரை திருப்பி வேற எங்கேயும் யூஸ் பண்றாதீங்க, அவ்வளவுதான். வேற எந்த PVCக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல 2ல இருந்து 1க்கு வர்றதுக்கு இங்கேயும் ஒரு மேக் அட்ரஸ் தேவைப்படும் இல்ல? அது மாதிரி DLC நம்பர் 201 கொடுக்குறேன். 103னும் 301 401 104 கொடுக்க போறோம். இது டனலினுடைய அந்த துவக்க வாயை அடையாளம் காண்பதற்கு. டனல் நுழைவு வாயில் என்று உள்ளதல்லவா, நுழைவு வாயில். அந்த நுழைவு வாயிலை அடையாளம் காண்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு அடையாளம் எண். இந்த DLC நம்பர் எதுக்கு வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, அப்போ இந்த போர்ட்டுக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும்னா, இந்த டனலுக்கு ஒரு மேக் அட்ரஸா இந்த டெல்சி நம்பர் இருக்கும்னா, இங்க இருந்து அனுப்புற போர்ட்டுக்கு ஒரு டெல்சி நம்பர் இருக்கணும் இல்லையா? அது வந்து நீங்க ஒன்னும் கொடுக்க வேண்டாம், அது ரவுட்டராவே உருவாக்கிக்கும். ஒவ்வொரு ரவுட்டரும் ஒரு டெல்சி நம்பரை உருவாக்கிக்கும். சரி, இப்போ இதுதான் நான் வந்து என்ன பண்ண போறேன், செய்ய போறேன். இந்த 3 டனலை உருவாக்க போறேன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? நடுவில் ஒரு ரவுட்டர் எடுத்தாச்சு. அந்த ரவுட்டர்ல ஒரு IP அட்ரஸும் போட மாட்டோம். இது ஃப்ரேம்ல சுவிட்ச் தானே. ஆனாலும் நீங்க அதே ரவுட்டரை ஃப்ரேம்ல சுவிட்சும் அதே சமயத்தில் லேயர் 3 ரவுட்டராகவும் பயன்படுத்த முடியும். பாருங்க, இந்த ரவுட்டர்ல நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஆனா நான் எத்தனை இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன்? ஃப்ரேம் ரிலேக்கு 3 தான் யூஸ் பண்ணிருக்கிறேன், 4 தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். மீதி இருக்கிறதெல்லாம் ரவுட்டிங் பண்ணலாம். சரியா? அதுல எல்லாம் IP அட்ரஸ் நீங்க கொடுத்துக்கலாம், ரவுட்டிங் பண்ணிக்கலாம், ரவுட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரவுட்டர் 5 மட்டும் நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் கன்ஃபிகர் பண்ண போறேன். ஏன்னா நீங்க மற்றது எல்லாத்தையும் வீடியோல பாத்துட்டீங்க.
பாருங்க, இதான் முதல் கமாண்ட், ஃப்ரேம் ரிலே ஸ்விட்சிங். இந்த கமாண்ட் என்ன பண்ணுது, இந்த ரவுட்டர் ஏற்கனவே ரவுட்டிங் வேலையை பார்த்துட்டு இருக்குது, அதனோட சேர்த்து ஃப்ரேம் ரிலே ஸ்விட்சிங்கும் பார்க்கும்படி தேவையான எல்லா ப்ரோக்ராமையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த ரவுட்டர் இப்போ ஃப்ரேம் ரிலே சப்போர்ட் பண்ற ஒரு சுவிட்சாகவும் செயல்படும். சுவிட்சாகவும் எண்ணுமையை நான் யூஸ் பண்றேங்க, தமிழ் இலக்கணத்துல எண்ணுமைன்றாங்க. அது ரவுட்டராக மட்டுமல்லாமல் சுவிட்சாகவும் நான் என்ன செய்ய போறேன், இங்க பயன்படுத்த போகிறேன் ஃப்ரேம் ரிலே சுவிட்சாகவும். சரி, அடுத்தது என்ன? அடுத்தது அந்த இன்டர்ஃபேஸ் எஃப் இல்ல சீரியல் 4/0 போயிட்டு ஃப்ரேம் ரிலே ஸ்விட்சிங் என்கேப்சுலேஷன் என்கேப்சுலேஷன் ஃப்ரேம் ரிலே இந்த கமாண்டை கொடுத்துடுறேன். என்கேப்சுலேஷன் ஃப்ரேம் ரிலே. இது இந்த இன்டர்ஃபேஸ்ல மட்டும் இல்ல, மீதி இருக்கிற 3 இன்டர்ஃபேஸ்லயும் கொடுக்கணும். அதனால அதை கொடுத்துட்டு வந்துடுறேன். இன்டர்ஃபேஸ் 4/1 no shut encapsulation frame relay switch frame relay. Interface 4/2 no shut encapsulation frame relay switching frame relay. Interface 4/3 encapsulation frame relay. சரி, இப்போ ஃப்ரேம் ரிலே ஸ்விட்சிங்ன்ற ஒரு ஆப்ஷன் தான் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த பிவிசி இது வரைக்கும் போடல. பிவிசியை போட்டுறதுக்கு தான் இந்த இடத்துல நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சைட்ல வச்சுக்கிட்டு இதுவும் இதுவும் சரி. இப்ப நான் எந்த இன்டர்ஃபேஸ்குள்ள இருக்கிறேன், இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0 இருக்கிறேன். சரிங்களா? (4/0) ஃப்ரேம் ரிலே INTF டைப் DCE அப்படின்னு டைப் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, ஏன்பா இது சுவிட்சுப்பா, இது எண்டு டிவைஸ் இல்லை. இப்போ ஃப்ரேம் ரிலேல ரவுட்டர்லாம் எண்டு டிவைஸ் தானே. ரவுட்டர் 1 ரவுட்டர் 2லாம் அது ஒரு எண்டு டிவைஸ். நடுவில் இருக்குது சுவிட்சு. எண்டு டிவைஸ்னா DTEன்னு போடுவோம், டேட்டா டெர்மினல் எக்யூப்மெண்ட். இது சுவிட்சுங்கிறதுனால டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் TCEன்னு போடுவோம். சரிங்களா? அது கொடுத்துடணும். இப்போ இந்த கமாண்டை எல்லாத்துலயும் கொடுக்கணும். அதனால இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/1 போயிட்டு அந்த கமாண்டை போடுறேன். இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/2 போயிட்டு இன்டர்ஃபேஸ் சீரியல். ஆமா சார், நீங்க ஆசைப்பட்டது சார். இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0. சரி, இப்போ எல்லாத்துலயும் நம்ம டிசின்னு கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து என்னன்னா, இந்த டிவைஸ்ல எல்லாம் நம்ம போயிட்டு டனலுக்கு உண்டான கன்ஃபிகரேஷனை போட போறோம். கமாண்ட் இது ஃப்ரேம் ரிலே
route command. Frame relay route. Frame relay route என்ன டிஎல்சி நம்பர் யூஸ் பண்ணலாம் நாங்க தீர்மானிச்சிருக்கிறோம் 102. இந்த 102 இப்ப நான் சீரியல் 4/0 கீழே இருந்து 102ங்கிறேன். அந்த 102 அடுத்த முனை எங்க கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. அதுதான். ஆனா இன்டர்ஃபேஸ் பேர் என்ன? ஆமா, இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/1. நம்பர் என்ன? 201 போட்டாச்சு. அதாவது இந்த பைப்பினுடைய ஒரு முனையை நீங்க முடிச்சிருக்கிறீங்க. ஒரு முனை, அதாவது 3 பைப்புக்கும் 2 முனைகள் உண்டு இல்லவா? ஆமா. அதில் நான் இது வரைக்கும் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறேன்னா, அவங்களுக்கு புரிஞ்சாலும் இது டீசெலக்ட் ஆகணுமே. சரி, இதை மட்டும் தான் முடிச்சிருக்கிறேன். இப்ப அடுத்தது இது 2த்தையும் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா அடுத்த இன்டர்ஃபேஸுக்கு போறேன். சோ அப்படின்னா ஃப்ரேம் ரிலே. ஓகே. அப்படி போடணும். மாஸ்டர் ஆயிட்டீங்க. அடுத்தது சரி. இப்ப ஒரு டைரக்ஷன்ல இருந்து தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த டனல் உருவாயிருக்குமானா உருவாயிருக்காது. வேணா காமிக்கிறேன் பாருங்க. ஷோ ஃப்ரேம் ரிலே ரவுட்னு போட்டா பாருங்க, எல்லாமே இன்ஆக்டிவா இருக்குது. நீங்க உருவாக்குன எல்லாமே இன்ஆக்டிவா இருக்கு. காரணம், அடுத்த முனை இன்னும் தயார் நிலையில வரல. நீங்க சொல்லியிருக்கிற இந்த முனை இன்னும் தயார் நிலையில வரல. சரி, இப்ப அங்க போவோம். பேரலெல்லாம் நான் என்ன பண்றேன்னா இதெல்லாம் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு நேரம் ஆகும். சரி, இப்போ அடுத்தது இந்த இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/1 இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு இன்னொரு முக்கியமான மேட்டர் மறந்துட்டோம். இங்க ஃப்ரேம் ரிலே நம்ம INTF டைப் டிசி கொடுத்துட்டோம். ஞாபகம் இருக்கா? என்கேப்சுலேஷன் ஃப்ரேம் ரிலேயும் கொடுத்துட்டோம். அவ்வளவுதான். அதுதான். சரி, இப்போ நம்ம அடுத்த இன்டர்ஃபேஸ் போயிடுவோம். இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/1க்கு போயிடுவோம். நம்ம என்கேப்சுலேஷன் ஃப்ரேம் ரிலே கொடுத்துட்டோம். அப்புறமா இன்டர்ஃபேஸ் டிஎல்சி நம்பர், இன்டர்ஃபேஸ் டைப் டிஎல்சி, இன்டர்ஃபேஸ் டைப் டிசி கொடுத்துட்டோம். வெரி குட். இப்போ அடுத்தது ஃப்ரேம் ரிலே ரவுட் தான். ஃப்ரேம் ரிலே ரவுட், இதோட டெல்சி நம்பர் என்ன? அது யாரோட கனெக்ட் ஆயிருக்குது? அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். இதுல ஒண்ணுதான், ஒரே ஒரு ரூட் தான். அப்புறம் இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/2 interface serial 40103. சரி, இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/3. 401 interface serial 4/0 101.
சரி, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே அப் ஆயிட்டு இருக்கும், ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கும். ஷோ ஃப்ரேம் ரிலே ரவுட் எல்லாமே ஆக்டிவ் ஆயிடுச்சு. அதாவது 6 முனைகள், 3 டனலுக்கு எத்தனை முனை இருக்குது? 6 முனைகள். 6 முனையுமே ஆக்டிவ் ஆயிடுச்சு. புரிஞ்சுது இல்லையா? அருமை. அடுத்தது ஃப்ரேம் ரிலே ரவுட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து OSPF தான் போகணும். OSPF பாயிண்ட் டு பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே இது முடிச்சு வச்சிருக்கிற லேப்ன்றதுனால செக் பண்ண ரவுட்ஸ் இருக்கணும். எங்க போய் செக் பண்றது? ரவுட்டர் 1 நீங்க ஏற்கனவே இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. இந்த லேப் இந்த ஃப்ரேம் ரிலேல மட்டும்தான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, அதையும் காமிச்சிட்டேன் நான். மற்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து ஈஸியா புரிஞ்சிடும், அப்படி கனெக்ட் ஆயிடும் நான் நம்புறேன். ஓகேலாம் இல்லை, கனெக்ட் ஆகும்னா அப்படின்னு செக் பண்ணலாம். ரவுட்டிங் டேபிள் என்ன, ரவுட்டர் 1 வரலையே. ஓ, இங்க வராது, இல்ல இங்க வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது, நெய்பர் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஷோ ஐபி ரவுட் OSPF 4444 வந்திருக்கு. ஆனா 333 வரல, 222 வரல. ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். அதுக்கு முன்னால ஷோ ஐபி OSPF இன்டர்ஃபேஸ் பிரீஃப். பாத்தீங்கன்னா OSPF வந்து ஒவ்வொரு நெட்வொர்க் இருக்கு. நெய்பர் வந்து இதனோட நெய்பரே ஃபார்ம் பண்ணல. அப்போ இந்த 20 நெட்வொர்க் போட்டிருக்க இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. ரவுட்டர் 3ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை செக் பண்ணணும். அது நான் செக் பண்ணலாம். ஷோ OSPF நெய்பர். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி 3வது ரவுட்டரோட நெய்பரே ஃபார்ம் பண்ணல. அது என்ன நம்ம செக் பண்ணுவோம். அடுத்தது நான் சொன்னேன் டிஎல்சி நம்பர், சோர்ஸ் டிஎல்சி நம்பர் அதுவாகவே ஜென்ரேட் பண்ணோன்னு காமிக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஷோ ஐபி OSPF இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0.1. சாரி, இது OSPF கமெண்ட்ல ஷோ இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0.1. பாருங்க, என்கேப்சுலேஷன் ஃப்ரேம் ரிலே. இப்போ சோர்ஸ் டிஎல்சி நம்பர் போனா பிசிக்கல் இன்டர்ஃபேஸ்க்கு போகணும். பாத்தீங்களா? என்கேப்சுலேஷன் இங்கே தானே போட்டிருக்கீங்க. சரி, ரவுட்டர் 3யோட ஏன் இது நெய்பர் ஆகலன்றதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிங் பண்ணணும். இந்த 20.0.0.3 பிங் பண்ணா பிங் ஆகாது. அப்போ ப்ராப்ளம் எங்கன்னா OSPFல இல்ல, ஃப்ரேம் ரிலேல தான். ஆமா, இது பிங் ஆனாதான் அது நெய்பர் ஆக முடியும். ஃப்ரேம் ரிலே சுவிட்ச்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம பார்த்துட்டோம். ஆக்டிவ்னு தெளிவா இருக்குது. ஷோ ஃப்ரேம் ரிலே மேப், இங்கதான் ஏதோ ப்ராப்ளம். இங்க என்ன சொல்லுது, இதனுடைய பாயிண்ட் டு பாயிண்ட் டிஎல்சி நம்பர் 103ன்னு சொல்லுது. நான் அதை தான் கொடுத்தேனா? ஆமா, 103 தான் கொடுத்தேன். அப்ப இங்க ப்ராப்ளமே இல்லை, ரவுட்டர் 1ல ப்ராப்ளமே இல்லை, ரவுட்டர் 3ல தான் போய் செக் பண்ணணும் நம்ம. ஷோ ஃப்ரேம் ரிலே மேப்.
இங்கேயும் கரெக்டாக தான் இருக்கு. ஒருவேளை OSPF இல்லையே, பிங்கே ஆகல. பிங் 20001 ஆகலையே, ஏன் பிங் ஆகல? OSPFலாம் ரன் ஆகிட்டு இருக்குது, பிங் ஆகல. ரவுட்டர் 1க்கு போயிட்டு ஒரு பெரிய தப்பு இருக்குது ரவுட்டர். அது எப்படி டிஆர் வரும்? பாயிண்ட் டு பாயிண்ட் ஆகும். அப்போ இதை கன்ஃபிகர் பண்ணல. இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு ஐபி OSPF நெட்வொர்க் டைப் பாயிண்ட் டு, அது ரொம்ப முக்கியம். சரி, ஆனா இதுக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறது இல்லை, இன்னமும் பிங் ஆகாம தான் இருக்கும். அது ஒரு தப்பு இருந்துச்சு OSPFல, அதுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டோம். பாருங்க, இங்க எல்லாம் கரெக்டா தெளிவா பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கு. எங்கேயும் டிஆர்பிடிஆர் இருக்க கூடாது. சரி, அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரீச்சபிலிட்டி இல்லை. இப்ப அதான் பிரச்சனை. ரவுட்டர் 1க்கும் ரவுட்டர் 3க்கும் நடுவில் ரீச்சபிலிட்டி இல்லை. ஷோ ரன் ஓகே 103 எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆமா, ரவுட்டர் 1 அட்ரஸ் அதுதானே. அதுக்கு போகணும்னா 301க்கு போகணும் அர்த்தம். இது சரி, இது டைனமிக்கா லேர்ன் பண்ணது நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுத்துருவோம். ஷோ ரன் இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0 பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்கேப்சுலேஷன் ஃப்ரேம்ல பாயிண்ட் டு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கிறோம். மேப்பையும் சொல்லிடுவோம். இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0. ஒருவேளை ரவுட்டர் 2ல சொல்லியிருப்பனா இருக்கும். ரவுட்டர் 2லயும் 4லயும் செக் பண்ணலாம். ஃப்ரேம் ரிலே மேப்பு ஸ்டாட்டிக்கா சொல்லியிருக்கணும், ஏன்னா வந்து அது சப் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஷோ ரன் இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0 இல்லையே, இங்க வேலை செய்யும் போது அங்கேயே வேலை செய்ய மாட்டேங்குது. இங்க கூட அந்த 2.2.2.2 வரல. நான் ரவுட்டர் 2 வந்து ரெண்டுத்தையும் ரன் பண்ணது, ஆனா அவங்க வரல. சரி, அப்போ இங்க எல்லாத்துலயுமே நம்ம மேனுவலா கொடுக்கலாம். இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0
frame relay map. பாயிண்ட் டு பாயிண்ட் தானே, இப்படியும் வந்து இங்கே கொடுத்த மாதிரி கொடுக்கலாம். இதே மாதிரி கொடுத்துரும். ஃப்ரேம் ரிலே இன்டர்ஃபேஸ் டிஎல்சிஐ மேப் வேணாம். ஃப்ரேம் ரிலே இன்டர்ஃபேஸ் டிஎல்சி நம்பர் 201. அதே போல ரவுட்டர் 3லயும் போயிட்டு ஃப்ரேம் ரிலே இன்டர்ஃபேஸ் டிஎல்சி நம்பர் 301. அதே போல ஷோ ஃப்ரேம் ரிலே மேப். ஓகே, இப்போ நான் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதை டைனமிக்காக லேர்ன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர் இருந்தால் போதும் இல்லையே. அது பண்ணலாம். அடுத்தது இன்டர்ஃபேஸ் சீரியல் /0 should up. ரவுட்டர் 3ல அட்ரஸ் கவனிச்சிங்களா? இது நல்லது.
வந்துடுச்சு. ஓகே, அப்போ ஏன் 2 to 2 வரல? 2 to 2 வரல, ஏன் வரல? வெயிட்டுங்கிறது இது வரைக்கும் ஹலோவே வரலன்னா வெயிட் தான் இருக்கும். ஏன் டிஆர்னு காமிக்குது? பாயிண்ட் டு பாயிண்ட் மாற்றணும். ஓகே, ஸோ இப்போ கட்டாயம் ரூட்ஸ் இருக்கும். டாக்டர் 1ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட்டுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல மீதி 4ஐயும் பார்க்க போறோம். மீதி 4க்கும் ஒரே ஒரு பொருத்தம் என்னன்னா, எல்லாமே ஒரே சப்நெட்ல இருக்கும். சரியா? அதுதான் நம்ம நாளைக்கு செய்ய போறோம்.